லவ் மேரேஜ் குடும்பஸ்தன் மாதிரி வந்திருக்க வேண்டிய படம்டா அது. படத்தோட ட்ரெய்லர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்த்தே ஆகணுங்கிறதுனால தான் இந்த படத்துக்கு டிக்கெட் போட்டு இன்னைக்கு போய் பார்த்தேன். படத்தோட ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருக்க ஹீரோ பொண்ணு பார்க்க போய் அந்த வீட்டிலேயே சில நாள் தங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன ப்ராப்ளம் ஆகுது, அதுதான் இந்த படம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா பயங்கரமா நல்ல ஃபன் ஃபீல்டா இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் வரைக்கும் இருக்க எல்லா காமெடிஸும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு தியேட்டர்ல. அதே மாதிரி சீன் ரோல்டன் மியூசிக் பிரிச்சு எரிஞ்சிட்டாரு. மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்தது படத்துக்கு. எனக்கு அப்பவே தோண ஆரம்பிச்சது இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஹிட் ஆக வேண்டிய ஒரு படத்தை இவங்க எதுல கொண்டு போய் சொதப்புனாங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரொம்பவே சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். திடீர்னு தேவையில்லாம ஒரு 2 சாங் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபைட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா லவ் சீனை போட்டு எமோஷனலை போட்டு படத்தை முடிச்சு அனுப்பிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற படம் பார்த்த மாதிரியும் செகண்ட் ஹாஃப் வேற படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே தர ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்டா கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் நிச்சயம் ஒரு குடும்பஸ்தன் மாதிரி ஒரு நல்ல படமா வந்திருக்கும். இப்போதைக்கு இந்த படம் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை மட்டும் தான் கொடுக்குது. இந்த படத்தை பார்க்கலாமானா தாராளமா பார்க்கலாம். ஏன்னா காமெடிஸ் எல்லாமே இந்த படத்துல ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு 10க்கு 7 மார்க் கொடுப்பேன்.